தயாரிப்பாளர், விநியோகஸ்தர், இயக்குனர் திரு KR அவர்கள். அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிரச்சனையை பெரிய விஸ்வரூபமா இப்ப வளர்ந்திருக்குன்னு சொன்னால், முக்கியமா இதை திரையிடக்கூடாதுன்னு சொல்லும் எதிர்ப்பாளர்களுக்கு தான் நம்ம முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த படத்திற்கு தெரிஞ்சோ தெரியாமலோ விஸ்வரூபம் என்ற தலைப்புக்கு சொந்தக்காரன் நண்பர் கமலஹாசன் அவர்கள். ஆனா அதை நியாயப்படுத்தும் அளவுக்கு என்னுடைய நண்பர்கள் இந்த போராட்டத்தை இந்த அளவு கொண்டு வந்திருக்காங்களா, இந்த விளம்பரம் இந்த படத்திற்கு கிடைத்திருப்பது எதிர்பாராத ஒரு எந்த படத்துக்கும் இல்லாத ஒரு விளம்பரம் இந்த படத்துக்கு இலவசமாக கிடைத்திருப்பதற்காகவே என்னுடைய நண்பர்களுக்கு நான் நன்றியும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கிறேன். தனிப்பட்ட திரையரங்கு உரிமையாளர்கள் எப்பொழுதுமே நியாயமானவர்கள், பண்பாளர்கள். என பல திரையரங்கர் உருவானதுக்கு எத்தனோ சரித்திரங்கள் இருக்கு. ஆனா இந்த பிரச்சனை யாரு பண்றாங்க, எதுக்காக பண்றாங்க, ஏன் இந்த படத்தை போடக்கூடாதுன்னு சொன்னால், உதாரணத்துக்கு ஒரு பொங்கல் என்றது வருஷத்துக்கு வரக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். ஸோ இதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சில ஊர்ல 20 தியேட்டர் இருக்கும், சில ஊர்ல 10 தியேட்டர் இருக்கும், சில ஊர்ல 4 தியேட்டர் இருக்கும். ஆனா ஆல்ரெடி இந்த வரக்கூடிய படங்கள் 3-4 படம் வருதுன்னா ஏற்கனவே கமிட் ஆயிட்டாங்க அந்த படங்களை. ஆனா இந்த கமலஹாசன் அவர்களுடைய படம் பிரம்மாண்டமான எதிர்பார்ப்பு இருப்பதனால் இதுவும் ரிலீஸ் ஆனா அவங்களுடைய வசூல் பாதிக்கும். அதனால முடிந்த அளவுக்கு இதை தடுக்கிறதுக்கு என்னென்ன இது முக்கியமா என்னென்ன வழிகள் இருக்கோ அதை பின்பற்றணுன்ற ஒரு காரணத்தினால இது திரையிடக்கூடாது. காரணம் டிடிஹெச்ல வருது, இது காரணங்கள்லாம் சொல்லிட்டு நொண்டி சாக்குகள் எல்லாம் சொல்லி நிறுத்தினன்றதுதான். இது முழுக்க முழுக்க சுயநலம் இது. சோ இந்த எண்ணங்கள்ல அது ஒண்ணு. ரெண்டாவது ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகம் இருக்க சில முக்கியமான உங்களுக்கு திரையரங்களுடைய செயலாளர் மறைந்த டி ராமானுஜன் அவர்கள் இருந்தார் முன்ன. அவர் தான் மூத்த திரையரங்கு உரிமையாளர். இப்ப திருவான்மூர்ல ஜெயந்தி தியேட்டர் கூட அவருடைய சொந்த தியேட்டர். அவர் இதே மாதிரி ஒரு பிரச்சனை இண்டஸ்ட்ரியில வரும்போது சில படங்களை திரையிடக்கூடாது, தியேட்டர் கொடுக்கக்கூடாது, அப்படி தியேட்டர் மீறி கொடுத்தா அந்த தியேட்டர் மேல நடவடிக்கை, இப்படி பல பிரச்சனைகள் நடிகர்கள் மேலேயும் தயாரிப்பாளர்கள் மேலேயும் விநியோகஸ்தர்கள் மேலேயும் வரும்போது அவர் பெருந்தன்மையா ஒரு வார்த்தை சொன்னார். எந்த அமைப்பா இருந்தாலும் எடுக்கக்கூட முடிவுகள் இன்னொரு வர்க்கத்தை பாதிக்க கூடாது, இன்னொரு நபர் பாதிக்க கூடாது. காரணம், திரையரங்கு உரிமையாளர் சங்கம் நிச்சயமாக சொசைட்டி ஆக்ட்ல மட்டும் இல்ல, அது தனிப்பட்ட ஒரு அரசாங்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா தயாரிப்பாளர்களுக்கு லைசன்ஸ் கிடையாது, விநியோகஸ்தருக்கு லைசன்ஸ் கிடையாது. ஆனா திரையரங்கு உரிமையாளர்களுக்கு அரசாங்கத்தினுடைய லைசன்ஸ் கொடுத்தாதான் அவங்க திரையரங்கு ஓபன் பண்ண முடியும். ஆக மொத்தத்தில் அரசுக்கு கட்டுப்பட்டவங்க தான் திரையரங்கு உரிமையாளர்கள். பொதுமக்களுடைய நலனை பாதுகாக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. அந்த அடிப்படையில நீங்க ஒரு அமைப்பு நீங்க படம் போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை கிடையாது. காரணம் அதனுடைய வருவாய். இன்னைக்கு கமலஹாசன் அவர்களுடைய படத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரு 40 கோடி வசூல் ஆகுதுன்னு சொன்னால் அதுல கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய் வரியா அரசாங்கத்துக்கு செலுத்தணும். சோ அது அரசாங்கத்துக்கு வருவாயை தடுப்பது எப்படி ஒரு அரசாங்கத்தினுடைய சொத்து சேதப்படுத்தினால் என்ன சட்டம் பாயுமோ அந்த சட்டமும் இதுக்கு பாயும். ஏன்னா எல்லாமே நண்பர்கள் அங்க இருக்கிறது உண்மையை நம்ம சொல்லி ஆகணும். ஆக இந்த அடிப்படையில அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை முறையாக தயவு செய்து இது ஏதோ ஒருத்தருக்கு நம்ம ஏதோ இந்த காரணத்தினால நம்ம தடை செய்யறது இல்லாம செய்யணும். ஏன்னா என்ன பண்ணணும்னு சொன்னாலும் உண்மையிலேயே இன்னைக்கு பார்க்கும்போது காலையில மாடியில பார்க்கும்போது பக்கத்து வீட்டுல எல்லாம் டிஷ் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டா இனிமேல இந்த படம் தியேட்டர்ல வராதாமேன்னு சொல்லி எல்லாரும் இப்பதான் டிஷ்ல பாக்கணுன்ற ஒரு எண்ணம். உண்மையிலே சொல்ல போனா திரையரங்கு இப்ப போராடிட்டு இருக்கிறவங்க எல்லாம் டிஷ்ஷுக்கு மறைமுகமா அவங்க ப்ராபகண்டா பண்ணி அவங்க பிசினஸ் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் டிஷ்னுடைய இது பிரபலம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். என்ன பண்ணிருக்கணும் திரையரங்கு உரிமையாளர்கள்? சப்போஸ் இப்படி ஒரு டிடிஹெச் வருதுன்னு சொன்னால் நிச்சயமா டிடிஹெச் சினிமாவை பாதிக்க தெரிஞ்சிருந்தா என்ன பட்டி தொட்டி கூட இந்த படத்தை போட்டு அரசாங்க நிர்ணயித்த கட்டணத்துக்கு தான் படத்தை திரையிடுவோம். அப்போ காம்படிஷன்ல டிடிஹெச்ல பாக்குறவங்க கூட தியேட்டருக்கு பாப்பாங்கன்ற ஒரு எண்ணத்துல உருவாக்கி இருந்தாங்கன்னா அது புத்திசாலித்தனம். அப்ப டிடிஹெச் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா மறைமுகமா
நாங்க சினிமா வந்து திரையிட மாட்டோம்னு சொல்லி ஒரு அமைப்பே சொல்றதுனால இன்னைக்கு பொதுமக்கள் மத்தியில வந்து டீடைல்ஸ்ல பார்க்கணுன்ற ஆர்வத்தை வந்து தூண்டி விட்டு இருக்காங்க. சோ இது மக்கள் மத்தியிலயும் வந்து இந்த படத்தை ரிலீஸ் ஆகலன்னு சொன்னா அவருக்குன்னு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, எத்தனை ப்ராப்ளங்கள் இருக்கு. ஏன்னா ஒரு திரையரங்கம் வந்து மூடனா நீங்க சொல்றாங்களே திரையரங்கம் வந்து மூடியும் வந்து 21ஆம் தேதி வரலும் சொன்னாங்க உலகமே அழிவு போகுதுன்னு. இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க சினிமா அழிவு போகுதுன்னு சொல்லி. சோ இப்படி சொல்றது வந்து என்ன நீங்க யோசனை பண்ணி பார்த்தா திரையரங்கு திறந்திருந்தால் மாதத்துக்கு பல லட்சம் வருவாய், ஆனா திரையரங்கு மூடனா பல கோடி ரூபாய் வருவாய். காரணம் இந்த லேண்ட் வேல்யூஷன் அந்த அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கு. சோ இதனால வந்து அவங்க நாங்க கஷ்டப்பட்டோம் சொல்றது வந்து எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. அதே தயாரிப்பாளர்கள் எடுத்துக்கொண்டா 99% இன்னைக்கு பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டு எவ்வளவு சிரமத்தில் இருக்காங்கன்னு சரித்திரங்கள் நீங்க புரட்டு பாருங்க. எந்த தயாரிப்பாளர் நல்லா இருக்காங்க? 1% கூட நல்லா இல்லை. சோ ஆக மொத்தத்தில் சஃபரா இந்த ஒரு சூழ்நிலையில கமலஹாசன் அவர்கள் வியாபார யுக்தியா இல்லாம தன்னை தியாகம் பண்ணி இந்த இண்டஸ்ட்ரிக்கு இன்னோவேட்டிவா வந்து புதுமையா வந்து ஒரு முயற்சியை வந்து எடுக்கிறாருன்னு சொன்னால் நம்ம இருந்து பாராட்ட வேண்டிய ஒரு நடிகர்ன்றதை விட ஒரு டெக்னீஷியன். ஆக்சுவலா சொல்ல போனா ஆரம்ப காலத்துல நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் சினிமாவுக்கு வந்ததுல இருந்தே கான்ட்ரவர்ஷியல் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தாலும் அவர் எதிர்நீச்சல் போட்டு கமலஹாசன் சொல்ல முடியுமா அவர் அந்த சொத்து வாங்கியிருக்கார் இந்த சொத்து வாங்கியிருக்கார், சினிமாவே சுவாசிக்கிறார், சினிமாவே நேசிக்கிறார், சினிமாக்காகவே வந்து தன்னுடைய இது வந்து அர்ப்பணம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னா அவருக்கு தமிழ்நாட்டில் செய்யக்கூடிய மரியாதையா இது நியாயமா சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கலைஞனுக்கு நம்ம தரக்கூடிய மரியாதையா இது? நான் தயவு செய்து நான் என்னுடைய நண்பர்களை கேட்டுக்கொள்வது மறுபரிசீலனை செய்யுங்க. எல்லாரும் திரட தயாரா இருக்காங்க, யாரும் இதுல வந்து அப்செக்ஷன் கிடையாது. நிச்சயமா வந்து இந்த படம் வந்து டிடிஹெச்லயும் பார்க்கலாம், திரையரங்களும் அதுக்காக சவுண்ட் டெக்னிக்கலா வந்து அதுக்காக ஸ்டடி பண்ணி ஒரு புதுமை அதையும் வந்து கொண்டு வரணுன்ற ஒரு நல்ல எண்ணத்துல வந்து அதையும் வந்து அறிமுகப்படுத்திருக்காருன்னு சொன்னா அது எதுக்காக தியேட்டர்ல பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் தானே, அதை நம்ம வரவேற்கணும். அப்படிப்பட்ட ஒரு முயற்சிகளை வந்து நிச்சயமா இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து கொண்டு வந்ததுக்காகவே காரணம் ஒரு விஷயம் நீங்க பாருங்க, இந்த ஒரு விஷ பரீட்சையில இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டா அது வெறும் ஒரே ஒரு கமலஹாசன் மட்டும்தான். ஆனா இந்த முயற்சி வெற்றி பெற்றால் இந்த திரையுலகமே வந்து நன்மையடும், எதிர்காலமும் நன்மையடும், இதுல வந்து சந்தேகமே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல கான்செப்டை புரிந்து கொள்ளாமல், ஏன்னா இன்னைக்கு சிம்பிளா பாருங்க, முதல்ல என்ன சொன்னாங்க டாடா ஸ்கைல வரப்போகுதுன்னாங்க, இப்ப பார்த்தா 5 டிடிஹெச் பீப்புள் வந்து இன்னைக்கு ரெடியா இருக்காங்கன்னா அதுலயும் வந்து உண்மையில வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். எல்லாரும் பார்க்கலாம், யார் வேணுமானாலும் இன்னைக்கு வந்து டிடிஹெச்லும் பார்க்கலாம், தியேட்டர்லும் பார்க்கலாம். அந்த ஆர்வத்தை தூண்டி விட்டு இருக்கு. டிடிஹெச்ல வரக்கூடியது வெறும் ட்ரைலர் மாதிரி தான், பார்த்தவங்களும் வந்து திரையரங்களை வந்து அகண்ட திரையில பார்க்க வந்து விரும்புவாங்க. சோ இப்படிப்பட்ட வளர்ச்சி வந்து தயவு செய்து நல்லா சிந்தியுங்க, தைரியமா வந்து இந்த பிரச்சனையை சந்தியுங்க, நல்லது நடக்கும், நல்லதே நினைப்போம். நன்றி, வணக்கம்.